ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜி குக்கரி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வெந்தய ஊத்தப்பம் தான் பார்க்க போகிறோம். வெந்தய தோசை இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம். இந்த வெந்தய ஊத்தப்பத்துக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். 2 கப்பு பாயில்டு ரைஸ், இட்லி ரைஸாகவும் எடுத்துக்கலாம். நான் 2 கப்பு பாயில்டு ரைஸ் எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1/4 கப்பு உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் வெந்தயம் போட்டு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு நமக்கு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு நம்ம டக்குன்னு ஃபெர்மெண்ட்லாம் பண்ணணும் அவசியம் இல்லை. டக்குன்னு எடுத்து தோசைலாம் நார்மல் தோசைக்கல் தான் என்கிட்ட இருக்குது ஊத்தப்பம் பண்ணுறதுக்கு. அதில் 2 பக்கமாக போட்டு நம்ம எடுத்தாச்சுன்னா, நல்லெண்ணெய் விட்டு எடுத்தாச்சுன்னா ரொம்ப டேஸ்டியாக ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோ டின்னரோ நம்ம எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னியோ, கொத்தமல்லி சட்னியோ, தக்காளி சட்னி எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக ஹெல்தியான ஒரு வெந்தய ஊத்தப்பம் தயாராகிடுது. இது வரைக்கும் ட்ரை பண்ணலைன்னா ப்ளீஸ் ட்ரை பண்ணுவோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். நமக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.